உறவுகள எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு 2 சேனல பத்தி நான் சொல்லப் போறேன். அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, எத மாத்திக்கிட்டா அவங்களுக்கு வியூஸ் போகும் அப்படிங்கிற விஷயத்த பத்தி நான் சொல்றேன் 2 சேனல். அது வீடியோ எண்டுல சொல்றேன். இன்னைக்கு வந்து எந்த டவுட் வீடியோவும் கிடையாது. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 60, 70 கமெண்ட் இருந்தாலும், லைக் பார்த்தீங்கன்னா ஒரு 30, 20 லைக் தான் இருக்கு. நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஆனா ஒரு லைக் போடுறதுக்கு உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. முடிஞ்ச அளவுக்கு வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணா எனக்கு வந்து கொஞ்சம் ரெக்கமெண்ட் ஆகும் வீடியோ. அதுக்காக தான் லைக் கேட்குறோம். லைக்குக்குலாம் காசு கிடையாது சரிங்களா? லைக் பண்ணி புதுசா சேனலுக்கு வந்தீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிஞ்ச உடனே கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே நம்ம வந்து எல்லாருமே எப்படி தெரியுமா அந்த காலத்துல, மேல இருக்கவங்கள மட்டும் தான் இப்ப பார்ப்பாங்க. சரிங்களா? கீழ உள்ளவங்கள வந்து யாரும் பார்க்க போறது கிடையாது. அது கஷ்டத்துலயும் சரி, ஒரு போட்டியிலயும் சரி, ஒரு வேலையிலயும் சரி, எப்போதுமே மேல இருக்கவங்கள பார்த்து பார்த்து தான் எல்லாருமே முன்னேறி போவாங்க. மேல போறவங்கள பார்க்குறது, நம்மளுக்கு மேல யார் இருக்காங்களோ அவங்களே ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கிறது, அப்படிதான் வந்து பார்ப்பாங்க. நான் சேனல் ஆரம்பிச்ச புதுசுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெறைய டெக் சேனல பார்த்து நெறைய செட்டிங்ஸு, தம்ப்லைன் கிரியேட் பண்றது நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். நெறைய டெக்ஸ்ட் சேனல்லாம் பார்த்து. ஆனா இன்னைக்கு எனக்கு நானும் டெக்ஸ்ட் சேனல் வச்சு ஓரளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு ரன் பண்றேன். படிக்காம ரன் பண்றங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் அது எனக்கு. படிக்காம ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கத்துக்கிட்டு செய்யும் பொழுது, நேத்து என்னோட லைவ்ல வந்து யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய சேனல்ல இருந்து சுஜி டெக்ஸ்ட் சேனல் அப்படி பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அந்த டெக்ஸ்ட் சேனல்லேருந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து இப்ப நெறைய வந்து பேர் என்னோட பேர்லயுமே பேக் ஐடி யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த மாரி எனக்கு யோசிக்க தெரியாது. அந்த டிக்கு வந்தா ஒரிஜினல் ஐடி தானா எனக்கு தெரியாது. அவங்க வந்து சொன்னாங்க, என்னோட காமெடி பார்ப்பேன், வீடியோ பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற ஒர்க்ல என்னோட சேனல்ல வந்து ஒரு 5 நிமிஷம் பேசுனது எனக்கு பெரிய விஷயம் தான். ஏன் அப்படின்னா, நான் ஒரு சின்ன சேனலா இருக்கேன். அவங்க ஒரு பெரிய சேனலா இருக்காங்க. அவங்க வந்து நம்மளுக்கு வந்து பேசுறது இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனா நம்மளுக்கு இருக்கும். கண்டிப்பா வந்து அவங்க எனக்கு சுஜித் அவங்க வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு பெரிய விஷயம். அவங்க டெக்ஸ்ட் சேனல பார்த்து எவ்வளோ விஷயமும் நான் கத்துக்கிட்டேன். என்னோட சேனல் ஆரம்பிக்கும் பொழுது. இப்ப என்னோட சேனல்ல வந்து அவங்க கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன சேனல பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குடுத்த கமாண்ட் பாருங்க சுஜிடெக் அவங்க வந்து அந்த அந்த மேடம் குடுத்த கமாண்ட் பாருங்க எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனா இருந்துச்சு லைவ்ல போடும்பொழுது. ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்கிற கேள்வி வந்து நெறைய கமாண்ட் கேட்டிருக்கீங்க. இப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன்ல, அதுல ஏகப்பட்ட கமாண்ட் என்னோட சேனலு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, சேனல்ல பாருங்க அப்படின்னு வந்து சொல்றீங்கல்ல. அதே மாரி என்னோட எல்லா வீடியோக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து இதுல எந்த ஆதாயத்தையும் பார்த்து நான் உங்களுக்கு சொல்லல. எனக்கு தெரியாம நீங்க நெறைய விஷயங்கள் நானும் பண்ணியிருக்கேன். அந்த மாரி நீங்க பண்ணக்கூடாதுன்னு ஒரு சின்ன சின்ன சேனலுக்கு தான் நான் வந்து ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு டிப்ஸ் வந்து நான் சொல்றேன் சரிங்களா? அத வந்து ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு 2 சேனல். ஒண்ணு வந்து டெய்லரிங் ஒர்க் பண்றாங்கல்ல, அவங்களோட சேனல் இந்த சேனலோட நேமு. இவங்க வந்து சேனல் நேம் பார்த்தீங்கன்னா, அவந்திக் உலகம் அப்படின்னு டெய்லர் சேனல் வச்சு என்ன மாத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ட்ரெண்டிங்கான சாங்கு, இன்னும் கொஞ்சம் வீடியோ வந்து கிளியரா எடுத்து கொஞ்சம் எடிட்டிங் பண்ணி கொண்டு வந்து போட்டாங்கன்னா, கண்டிப்பா வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போகும். துணி தைக்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இப்போ உள்ளது ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்க ஒரு விஷயம். மேக்கப்பு, ஆரி ஒர்க்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போறது. கொஞ்சம் இன்னும் எனர்ஜெட்டிக்கா இப்போ உள்ள காலகட்டங்கள் மாரி கொஞ்சம் வீடியோ எடுத்து போட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வியூஸ் போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோல என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோல வந்து அந்த வீடியோ வந்து இப்படி எடுங்க சரிங்களா? நேரா எடுக்காம, இப்படி எடுத்து அழகா தம்ப்லைன் இன்னும் கொஞ்சம் விதவிதமா தம்ப்லைன் கிரியேட் பண்ணி அதில வைங்க சரிங்களா? ஆரி ஒர்க் ப்ளவுஸ்ல வந்து நம்ம தம்ப்லைன் கிரியேட் பண்றப்ப நெறைய ஸ்டிக்கர் கிடைக்கும். ப்ளவுஸ் ஸ்டிக்கர்லாம். அதெல்லாம் வச்சு கொஞ்சம் கிரியேட் பண்ணி உங்களோட சேனல மாத்திக்கோங்க. இது என்னால முடிஞ்ச டிப்ஸ் உங்கள ஃபாலோ பண்ணா கண்டிப்பா வியூஸ் போகும். கன்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து இன்னொரு சேனல்ல எனக்கு ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அவங்க என்னன்னா ஆல்சோ அப்படின்னு சொல்லி அவங்களோட சேனல் நேம் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஹேஷ்டேக்கு இன்னும் அவங்களோட வீடியோலயும் தம்ப்லைன் ரொம்ப முக்கியமா இருக்கு. வீடியோல வந்து தம்ப்லைன் வந்து பளிச்சுன்னு இல்ல. ஒரு வீடியோ எடுக்கும்பொழுது கேமராவ நல்லா துடைச்சிட்டு சாதாரண கேமராவா இருந்தாலுமே கொஞ்சம் நல்லா துடைச்சிட்டு, கேமராலயுமே கொஞ்சம் கலரிங் குடுக்குற மாரிலாம் இருக்கும். அந்த திக்கு கலர், லைட் கலர் அந்த மாரி இருக்கும்ல. அந்த மாரி கொஞ்சம் கேமராவ மாத்தி நீங்க எடுத்துட்டு தம்ப்லைன் வந்து அழகா கிரியேட் பண்ணி வைங்க. கண்டிப்பா உங்களுக்கும் வியூஸ் போகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த மேல வந்து உங்களோட நேமுக்கு கீழ வந்து உங்களோட எத பத்தியான சேனல் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்லயோ, தமிழ்லயோ கொஞ்சம் ஒரு பேராகிராஃப் மாரி எழுதி வைங்க. எப்பவுமே எல்லா சேனல்லயும் உங்க சேனல்ல மட்டும் இல்ல. நம்மளோட சேனல் வந்து எத நோக்கி இருக்கு அப்படிங்கிறத வந்து எழுதி வைங்க எப்போதுமே. ஓகே உறவுகளே இந்த 2 சேனல பத்தி சொல்லியிருக்கேன். நான் நாளைக்கு வந்து வேற விஷயத்த பத்தி பேசுவோம். நெறைய நம்ம யூடியூப் சந்தைகள பத்தி அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். என்னால பேச முடியல. கொஞ்சம் உடம்புக்கு வந்து இப்ப சரியில்லாதனால என்னால அதிகமா பேச முடியல வேகமா. அதுதான்.
வேறு ஒரு விஷயம் இல்லை. ஓகே உறவுகளே, அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் எந்தெந்த சேனலை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோவுக்கு அடுத்து தான் அந்த சேனலை பற்றி நான் சொல்ல போகிறேன். வெறும் சேனலை பற்றி மட்டும் நான் ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி வீடியோ கிடையாது, சரிங்களா? ஓகே உறவுகளே, இந்த வீடியோலையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய் உறவுகளே.